பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது சுத்திகரிப்பு குறித்துங்க. இந்த சுத்திகரிப்புனா என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் முதலாவது வாசிப்போம். சங்கீதம் 51:1 சொல்லப்படுகிறது, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். தாவீது ராஜா இவ்வளோ அழகா தான் இந்த அந்த அதிகாரத்தில் முதல்ல அவர் பண்ண அந்த பாவத்துக்கு அப்புறமா தேவனிடத்தில் தன்னை ஒப்புவிக்கும் போது, தன்னை அர்ப்பணிக்கும் போது, தன்னை தேவனிடத்தில் தாழ்த்தும் போது, தன்னுடைய பாவங்களை எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கையிடும் போது சொன்ன ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறதுங்க. இந்த சுத்திகரிப்புனா என்ன அப்படின்னா, நம் பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுவது. நம்ம செய்த பாவங்கள், நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்கிற ஒவ்வொரு குற்றங்களையும் குறைகளையும் தேவன் நமக்கு மன்னித்து இந்த நாளில், இந்த சுத்திகரிப்பு நாளில் நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்ம காணப்போகிற பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆயத்த நாள். இந்த ஆயத்த நாள் எல்லா சபைகளையுமே சனிக்கிழமையில் ஆயத்த ஜபம், சுத்திகரிப்பு ஜபம்னு சொல்லி ஒவ்வொரு விதமாக அந்த ஜபத்தை நடத்துகிறாங்க. அதில் கலந்து கொண்டு நம்ம தெய்வ சமூகத்தில் எவ்வளோ ஒப்பு கொடுத்து நம்ம பாவங்களை அறிக்கிடுறோமோ, நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். ஆண்டவரே, இன்றைக்கி என்னுடைய காரியங்களெல்லாம் உங்களிடத்தில் அறிக்கிட்டுருக்கிறேன், நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி வாழணும்னு நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அந்த நாளில் நம்மளை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். தாவீது ராஜா அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் ஈசோப்பினால் சுத்திகரிங்க, ஆண்டவரே நீங்கள் கழுவுங்க, நீங்கள் கழுவுனா தான் நான் வெண்மையாக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் வாட்சி பாருங்கள். 51 சங்கீதம் முழுவதும் பாவத்தை அறிக்கையிடக்கூடிய ஒரு சங்கீதமாய் அந்த சங்கீதம் காணப்படுகிறது. பாருங்கள், அவர் என்னெல்லாம் பாவத்தை செஞ்சாரோ அதெல்லாம் தேவனிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்துவார். நம்மளை தாழ்த்தும் போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. பாருங்கள், இன்னொரு இடத்துல எபிரேயர் 9 அதிகாரத்தில் 14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்ம மனசாட்சியை தேவனிடத்தில் சாகடிக்கணுங்க. நம்ம மனசாட்சி சாகடிக்கப்படணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டேன், நீங்கள் மன்னிக்கவே முடியாத குற்றங்களை நான் செஞ்சுட்டேன். இப்போ தாவீது ராஜா பார்த்தோம் இல்லைங்களா, தன்னுடைய பாவத்தை அவர் உணரும் போது ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு நிறைய காரியங்களை சொல்கிறார். அது போல தாங்க நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம். நிறைய நம்ம ரொம்ப நாளாக வேண்டி கொண்டிருக்கிற நிறைய விண்ணப்பங்கள் நமக்கு நிறைவேறாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம செய்த குற்றங்கள் குறைகள் அதுக்கு ஒரு காரணமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கவே கூடாது. நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு செகண்டும் நம்ம தேவனிடத்தில் அறிக்கையிடணும். நமக்கே தெரியும் இல்லையா, இது நம்ம பண்ணுறது தப்பு இல்லைன்றது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதில் உண்மையாக இருந்துட்டோன்னா போதுங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருந்தோன்னா போதும். நம்ம மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமாங்க, இதை தாங்க கர்த்தர். நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அதுக்கு கீழே இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம அக்கிரமத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். ஆனால் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சு, இந்த அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சு தேவன் நம்மளெல்லாம் ஒரு புது சிருஷ்டியாக மாற்றிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க, பழவிகளை எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போது நம்ம இந்த சுத்திகரிப்பு நாளில், ஆயத்தம் உள்ள இந்த நாளில் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு புதிய நாளுக்காக, ஓய்வு நாளுக்காக, அந்த பரிசுத்த நாளுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. யோபுன்ற ஒரு மனுஷன் கூட, நம்மளுக்கு யோபு பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவரை பற்றி நம்ம பார்த்து இந்த காரியத்தை நம்ம முடிப்போம். யோபு 1 அதிகாரத்தில் 5 4 படித்தோம் அப்படின்னா, அவனவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு சொல்றாரு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தூஷித்திருப்பார்களோ, அவங்க இருதயத்தில் ஒருவேளை தேவனை தூஷிச்சிருக்கலாம், ஏதாவது எனக்கு தெரியாமல் கூட நிறைய தவறுகளை என் பிள்ளைங்க செஞ்சுருக்கலாம். அவங்கள நம்ம அப்படி இருக்கக்கூடாது, தேவனிடத்தில் அவங்கள ஒப்பு கொடுக்கணும், அவங்கள பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவது யோபுக்கு அந்நாட்களில் ஒரு வழக்கமாக இருந்துச்சான். அதை ஒவ்வொரு வாட்டியும் அவங்கவுங்க முறை வரும்பொழுதெல்லாம் அவர் அவங்கள சுத்திகரித்து கொண்டே இருப்பார். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்த்திங்களா? ஒரு தகப்பனா, ஒரு தாயா நம்முடைய பிள்ளைகளையும் நம்மளும் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது என்ன தவறு, நம்ம தவறு செஞ்சோன்னா இதுக்கெல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம கற்பனைகளையும் கட்டளைகளையும் அறிந்த நாம முதலாவது தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கணுங்க. நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து
அவர்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பாக நீதியுமா உண்மையுமா வாழ்கிற அந்த வாழ்க்கை பிள்ளைகளுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கணுங்க. இந்த நாளில், இந்த சுத்திகரிப்பின் நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நம்மளை சுத்திகரித்து கொள்வோம். இந்த இரவில் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கிடுங்க. நிச்சயமாக அந்த பாவங்களை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்து, உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வார். நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், எல்லாம் மிஸ் பண்ணாமல் ஆண்டவரோட ஆராதனைக்கு கடந்து போங்க. நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.